விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டத்தின் பொள்ளாச்சி, வால்பாறை தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு வேண்டுமென்றே கிடப்பில் போடுவதாகவும் அவர் குறை கூறினார். அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயரும் பொழுது விலையை கட்டுப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்து பிற மாநிலங்களில் இருந்து குறைந்த விலையில் பொருட்களை கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக விநியோகம் செய்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் எல்லா துறைகளிலும் ஊழலில் திளைத்துள்ள திமுக அரசு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாடு நிதி என்ற ஒரு நிதியை ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செய்து விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனால் இன்றைக்கு ஏழைகள் இந்த விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் இந்த அரசு கவலைப்படல.